ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பேர் இப்போ நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதற்கு பார்த்ததில்லை அப்படின்னா சேனல் நேம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னுடைய சேனல் நேம் யாரும் பார்க்காதீங்க, என்ன யாரும் பார்க்காதீங்கன்னு இருக்கா. அது ஸ்பெஷலாக நானும் என் பையனை யோசித்து திங்க் பண்ணி கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும்னு அந்த பேரை செலக்ட் பண்ணி வச்சோம். அது ஆடியன்ஸ்கிட்டையும் அந்த பேர் கொஞ்சம் ரீச் ஆச்சு. நல்ல வரவேற்பு, சொல்லப்போனால் நல்ல வரவேற்பு. ஏன்னா டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல, அவங்களுக்கே நல்லா தெரியுங்க. ஒரு நம்ம எதுனா ஒரு திறக்காதன்னா திறப்போம், அதை போய் பார்க்காதன்னா பார்ப்போம், அங்கே போகாதன்னா அங்கே தான் போவோம். அந்த மாதிரி நம்ம சேனல் பக்கமும் யாரும் பார்க்காதீங்கன்னு வச்சுட்டோம்னா கண்டிப்பாக என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை தோன்றதுக்காக தான் என்னுடைய சேனலில் யாரும் பார்க்காதீங்க நானும் என் பக்கம் திங்க் பண்ணி சூஸ் பண்ணது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறது எதுக்குன்னா, ரொம்ப பேர் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறவங்க இருக்கீங்க. உங்களுக்கு என்னடா இது, நம்ம எப்படி சேனல் ஓப்பன் பண்ணுறது? சேனல் ஓப்பன் பண்ணவங்களும் இருப்பாங்க, ஓப்பன் பண்ணவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா எப்படி நம்ம சேனலை ரீச் பண்ணுறது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறது, 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணுறது, நம்ம சேனல் செகண்ட் ஸ்டெப் மானிட்டேஷன் பண்ணி எப்படி நம்ம வருமானத்துக்கு நம்ம சேனலை ரெடி பண்ணுறதுன்ட்டு ஒரு பேருக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்படி முதல்ல நமக்கு வியூவர்ஸ் நம்ம சேனலில் வர வைக்கணுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வாட்ச் ஹவர்ஸ் மெயின். ஒரு சிலருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி 10,000 கூட வந்துடும் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்குள்ள. ஆனால் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி வரும்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போடுவீங்க, அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமே நீங்கள் ஒரு 2 நாள் 2 days ஒரு 10,000 வியூவர்ஸ் இல்லை 20 இல்லை 1 lakh வச்சுக்கோங்களேன். அதிகபட்சமாகவே ஒரு 100 ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணுறது கஷ்டம். ஒரு 40 ஒரு 40 50 மணி நேரம் அப்படி கிடைக்கிறது தான் நமக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு. ஆனால் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 4 மந்த்துக்குள்ளே, அதிகபட்சம் ஒரு 4 மந்த்துக்குள்ளே எப்படி மானிட்டேஷன் பண்ணுறது, நம்ம எப்படி வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வர்றது, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபரும் நல்லா ரீச் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் அப்படி தான் பண்ணேன். என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ணப்போ ரொம்ப திங்க் பண்ணி எனக்குலாம் நம்பிக்கையே இல்லை. என்னடா இது, எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, நம்மளாம் ரீச் பண்ணால் அதெல்லாம் மக்கள் சேருமா, ரீச் ஆகுமா அப்படின்னு பயங்கர ஒரு பயம் பதட்டத்தோடு தான் நான் என் சேனலில் ஓப்பன் பண்ணேன். பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதாலேயே கொஞ்சம் பேர் ஆடியன்ஸ் வருவாங்கன்னு நான் போட்டு முதல் ஷார்ட்ஸ் ஆரம்பித்தோன்னே சொல்லக்கூடாதுங்க. சும்மா முதல் ஷார்ட்ஸுக்கே கிட்டத்தட்ட எனக்கு போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 1000 மேலே தாண்டிடுச்சு. அந்த சேனல் அந்த ஷார்ட்ஸை பார்த்தோன்னே என்னடா இது, எடுத்தோடனே 1000 வந்துருச்சு, பரவாயில்லையே. அது கமெண்ட்டெல்லாம் வேறு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 4-5 கமெண்ட்டும் வந்துருச்சு. பயங்கர ஹாப்பி. ஏன்னா எடுத்தோடனே ஒரு ஷார்ட்ஸை போட்டு அதுக்கு கமெண்ட்டும் வர்றது பெருசு தானே, அதனால் பயங்கரமாக ஆச்சு. ஒரு 1 வீக்கு அப்போ தான் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். வீடியோ பக்கம் நாங்கள் போல ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தேன். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் வாட்ச் ஹவர்ஸ். 1000 இல்லை 2000 5000 தான் போகும் ஒரு ஷார்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hour தான் வரும். ஆனால் அப்புறம் தான் யோசித்தேன், ரொம்ப திங்க் பண்ணி வாட்ச் ஹவர்ஸ் 4 மணி நேரத்தை 4000 மணி நேரத்தை நம்ம ரீச் பண்ணலாமா, எப்படி அது இன்றைக்கி நாளைக்கு நடக்கிற சாத்தியம் இல்லையே. அப்போ நம்மளால் நம்ம சேனலை ரன் பண்ண முடியாதா, நம்மளால் 4000 ஹவர்ஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு உண்மையாக சீரியஸாக தெரியாதுங்க. ரொம்ப சர்ச் பண்ணேன். நானே சர்ச் பண்ணி பார்த்து எல்லாத்தையும் பார்த்து கேட்டு எப்படி பண்ணால் இருக்கும்னு நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். அதே மாதிரி இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகணும்னா இந்த விஷயத்த நான் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போயிடுறேன். முதல்ல உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு வாட்ச் ஹவர்ஸ் முக்கியம். 1000 நீங்கள் போடுற ஷார்ட்ஸு மற்றதுலேயுமே 1000 வந்துடும். சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கலாம். 4000 ஹவர்ஸ் ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைவ் போட ஆரம்பிக்கணும். சேனலில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணலாம். ஒரு 50 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். 50 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கப்புறம் லைவ் ஆப்ஷன் நம்ம சேனலில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா
லைவ் ஆப்ஷன் போயிட்டு லைவ் எப்படி லைவ் போடணும்னு உங்களுக்கு வேணும்னா அதுக்கான வீடியோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து அந்த லைவ் போட்டால் மட்டும்தான் நமக்கு 4000 ஹவர்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு லைவ் ஒரு மணி நேரம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போட்டோன்னே நீங்கள் ஃபீல் பண்ணிடக்கூடாது, என்னடா இது நம்ம இன்னைக்கு லைவ் போடுறோமே நமக்கு ஆடியன்ஸே வரலையே அப்படியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஆக்சுவலி நான் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து வந்ததே ஒரு 2 ஆடியன்ஸ் தான், 2 வியூவர்ஸ் தான். அதுவும் வந்தவங்க நம்ம நாட்டுக்காரங்களே இல்லை, வடமாநிலத்துக்காரங்க ஹிந்தியில் போட்டாங்க. நான் வந்து எனக்கு வந்ததே பெரிய விஷயம் 2 பேருங்கிறது. அது நான் ஒன்றும் அவங்க பாஷையில் என்னால் எவ்வளோ பேச முடியுமோ பேசி கொஞ்சம் நேரம் அப்படியே சேனலை தக்க வச்சுட்டு இருந்தேன். செகண்ட் டே, தேர்ட் டே, அப்புறம் 100, அப்புறம் 200, அப்புறம் 300. நான் கண்டினியூவாக வந்து நான் போடுற டைம் வந்து லைவ் வந்து நைட்டில் வந்து ஒரு 10 o'clock 10 o'clockலேருந்து 11 o'clockக்குள்ள நான் லைவ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் லைவ் ரெகுலராக போட ஆரம்பித்தேன். ஒரு 1 week 1000 அதாவது அதிகபட்சம் எனக்குலாம் 500 தாண்டலைங்க யூஎஸ் லைவ் பண்ணிச்சேன். அப்புறம் என்னாச்சு, ஒரு 1 week போச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு இன்பதிச்சு மாதிரி என்னுடைய லைவுக்கு நிறைய ஆடியன்ஸ் ஸ்டார்டிங்லேயே ஒரு 3000 பேர் வர ஆரம்பித்தான். 3000ங்கிறது உங்களுக்கு தெரியும், கமெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்குலாம் ஒரு கமெண்ட்டாக வந்து படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் சடான்னு ஒரு நாள், ஏன்னா எப்பவுமே நம்ம பொறுமைக்கு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திடீர்னு வந்து ஆடியன்ஸுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் சேனல். இந்த லைவை காட்ட ஆரம்பிச்சோன்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு இதெல்லாம் வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சேனல் ஓப்பன் பண்ணி 4 மந்த்துக்குள்ளேயே 4000 ஹவர்ஸ் வாட்சர்ஸ் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். சேனலுக்கான மானிட்டேஷன் வேலையும் பார்த்து முடிச்சுட்டேன். அப்படி தான் நான் ரீச் பண்ணி என் சேனலை கொண்டு வந்தது. நீங்களும் உங்கள் சேனலில் 4000 ஹவர்ஸோ அது இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக லைவ் போடணும். அதுவும் பொறுமை ரொம்ப முக்கியம். 1 day 2 day போட்டுட்டு நமக்கு வியூஸ் வரல, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சி மனம் வந்து கைவிடாமல் நீங்கள் ரெகுலராக லைவ் போடணும். முதல்ல இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் எடுத்தோடனே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு அப்படியே பெருசாலாம் இல்லை. நானே என் சேனலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதை சார்ந்து தான் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சேனல் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீடியோ வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நம்ம சேனல் ரீச் ஆகணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 50 சப்ஸ்கிரைபர் எடுத்தோடனே நம்ம கண்டிப்பாக லைவ் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அது வந்து ஒரு சில கணக்கில் மிஸ் ஆகி கூட ஒரு 100 வந்து ரீச் ஆனோடனே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். லைவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆனோடனே ரெகுலராக நீங்கள் 1 மணி நேரம் கம்பல்சரி ஒரு 1 மணி நேரம் மினிமம் லைவ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 month 4 monthக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் சேனல் ரீச் ஆகிடும். மானிட்டேஷன் ஆகிடும். வியூவர்ஸ் நல்லா வர ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கும் வியூவர்ஸ் நிறைய பேர் வரணும், நான் மானிட்டேஷன் ஆகணும். அதுக்கப்புறம் வாட்சர்ஸ் 4000 வந்துடும். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண நினச்சது. இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு நல்ல பதிவாக வரும். நான் நிறைய போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது பற்றின வீடியோ வேணுன்னா நீங்கள் கேளுங்க, நான் போடுறேன். எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக நன்றி. நீங்கள் உங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் போடுங்க. சேனல் தேவைப்படும் அடிக்கடிக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிளியர்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக இருங்க சேனலில். ஓகேவா? நன்றி, வணக்கம். எதனா வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் வரேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.